ஃபர்ஸ்ட் டே சென்னை இறங்குனோடனே அங்கே லேண்ட் ஆக போகுது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுதான் சென்னை வியூ. ஸோ நான் ரொம்ப மெய் மறந்து பார்த்த ஒரு இடம் அழகாக இருக்குது. மேலேருந்து பார்க்க அப்படியே எகிரி குதிச்சிடலாமா இருந்துச்சு. ஆனால் குதிக்க முடியாதுங்க. ஸோ அது முடிஞ்சோடனே அங்கே உள்ள பில்டிங்லாம் மேலேருந்து பார்க்க முடியும். அவ்வளோ மெய் மறந்து நான் பார்த்து ரசித்த ஒரு இது கட்டம். அப்புறம் லேண்டிங் ஆகிட்டோன்னே இதாங்க சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டாச்சு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சாமி ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. நான் அந்த வியூ சென்னை ஏர்போர்ட் மாதிரி ரொம்ப அழகாக க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சென்னை ஏர்போர்ட்டை வந்தோடனே சென்னை ஏர்போர்ட்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டை இறங்கினோன்னே குட்டு 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 குட்டுன்னு ஓடுனேங்க. அப்படியே இயற்கையாக ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ ரொம்ப நேச்சராக ஒவ்வொரு ஸ்டாச்சு ஒவ்வொரு இடத்துல அழகழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கோங்க, எப்படிங்க செல்ஃபி எடுக்காமல். ஸோ அது முடித்தோடனே ஃப்ரெண்டு வந்து ஏற்றிக்கிறேன்னாங்க. ஸோ ஃப்ரெண்டு கூட அப்படியே சாவ் பண்ணியாச்சு. ஸோ நான் சென்னை ஏர்போர்ட்லேருந்து இப்போ நேராக ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இவரும் வந்துட்டு எனக்கு இந்தியாவில் கிடச்ச ஒரு பெஸ்ட் அண்ணன் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நல்ல உள்ளம். வந்தோடனே சென்னை ஏர்போர்ட்லேருந்து வந்து ஏற்றிக்கிட்டாரு. ஸோ அப்படியே ஏற்றிட்டு அவர் இதுதான் சென்னை சுற்றி காமிச்சிருந்தார். அது முடிஞ்சோடனே நான் வந்து ஹோட்டலுக்கு வந்து சென்ட்டேங்க. லிஃப்ட்டில் இருக்கேன். லிஃப்ட்டில் என் பேக்கை வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்த ஹோட்டல் ரூம்பு. ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. யாரெல்லாம் சென்னைக்கு போகிறீங்களோ நான் சேம் ஹோட்டல் நான் கீழே லொக்கேஷன் போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுங்கள். ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. எல்லாமே வசதி தான். கிட்ட எல்லா ஷாப்பிங் மால் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆட்டோ எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே போய் சேர்ந்துடலாம். ரொம்ப கன்வீனியன்ஸாக இருந்துச்சு. கிச்சன் வந்து இது தான். ஸோ டாய்லெட் ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே ஒன்றும் குறை சொல்ல முடியே இல்லை. எல்லாமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக நல்லா இருந்துச்சு. வந்து தங்கினோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு நான் இன்னொரு டெம்பிள் போயிட்டேன். இந்த அண்ணன் வந்துட்டு இந்த டெம்பிள் கண்டிப்பாக ஒன்று கூட்டிகிட்டு போகணும். இது பாடியில் இருக்கிற ஒரு மிக சக்தி வாய்ந்த சிவன் ஆலயம். ஸோ அவர் கூட இந்த டெம்பிள் போயிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்களேன். ஏன்னா அவர் அங்கே நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த டெம்பிள் போய் காலடி எடுத்து வச்சது தாங்க அவ்வளோ ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக நிம்மதியாக. இங்கே யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணாலும் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லி நிறைய பேரோட நம்பிக்கையும் அங்கே இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள் நிறைய பேர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்லாம் வந்து இந்த டெம்பிள் போயிட்டு ப்ரே பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த அண்ணன் நீ வெயிலில் நெல்லு மின்னுக்கு நெல்லு அழகாக எடுக்கிறேன் வியூ சொல்லி அவரும் என்ன படுத்தாத படுத்திட்டாரு. ஸோ அந்த அண்ணன் கூட நீங்களும் வாங்க வெயிலில் என் கூட நின்று ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி செல்ஃபி எடுத்து அவர் கூட நாங்கள் அப்படியே இந்த டெம்பிள் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டார். ஈவினிங் போல் இன்னொரு ஃப்ரெண்டு நான் வடபழனி முருகன் டெம்பிளுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறோம் வான்னு சொல்லி நீ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலே நீ டெம்பிள் போய் தான் ஆகணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. ஸோ அவரு கூடயும் நான் வந்துட்டு இப்போ ஈவினிங் வந்து டெம்பிள் தான் போயிட்டுருக்கேன், முருகன் டெம்பிள். இவர் தான் அவர். ஸோ அவர் கதை பேசிக்கிட்டு அவர் கூட போல் ஜாலி ஜில்கானமாக இருந்துச்சு. நல்லா நிறைய விஷயம் சொன்னார் அந்த டெம்பிள் பற்றி. ஸோ அவர் கூட போயிட்டுருக்கிறப்ப அவர் ஆட்டோ அண்ணன் கூடலாம் பேசிக்கிட்டு அப்படியே கலகலப்பாக போணுச்சுங்க. ஆட்டோவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறேன் அவர் கூட வடபழனி முருகன் டெம்பிளுக்கு. அவர் கூட அப்படியே வடபழனி முருகன் டெம்பிளுக்கு வந்துட்டோமா. வந்துட்டு அவர் கூட ஒரு செல்ஃபியை எடுத்துகிட்டு வாங்க உள்ளுக்கு போகலான்னு சொல்லிட்டு குடுன்னு டெம்பிள் போகணுங்க. நாங்கள் நார்மல் டிக்கெட்டில் தான் போனோம். ஸ்பெஷல் தரிசனம் அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை. மக்களாக சேர்ந்து அங்கே கொஞ்சம் நேரம் நின்றோம். ஒரு 1 hour கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நின்றுட்டு. ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் எல்லாம் கடவுளோட தரிசனம் பெற்று முருகன் அப்பா அவ்வளோ அம்சமாக அழகாக இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ப்ரே பண்ணிவிட்டு மனசுக்கு நிம்மதியாக. அப்புறம் நாங்கள் ஒரு மெடிடேட் இடத்துல உட்காந்துருந்தோம். அங்கே வந்துட்டு பேசக்கூடாதான், அதனால நான் செல்ஃபியை மட்டும் எடுத்துகிட்டு இதுதான் அங்கே உள்ள இஸ்திரி. ஸோ அதுவும் அட்டாச் பண்ணுற பாருங்கள். ஸோ அது முடித்தோடனே நைட்டு டின்னர் எடுத்துகிட்டு அப்படியே Day 1 போயிடுச்சுங்க.